செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. பூவிதழ் மலரே, எழில் அன்பு. அத்தியாயம் 5. தன் உருவத்தை என்றுமே தாழ்வாக நினைத்ததில்லை சுவரூபா. அவளைச் சுற்றி இருந்தவர்கள் குறையாக சொல்லி கேலி செய்தால் கூட அதனை அசட்டையுடன் ஒதுக்கி தள்ளுவான். அப்படித்தான் தனது மாமன் மகன் ரகுநந்தன் தன்னை எத்தப்பள்ளி என்று கேலி செய்த போதும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள் 18 வயதில் இருந்த சுவரூபா. அவள் முகம் ரகுநந்தனுக்கு கேலி கூத்தானது என்றால் அவனின் முகம் சுவரூபாவிற்கு வசீகரித்தது. அவனை பார்க்கும் போதெல்லாம் மனத்தில் இனம் புரியா குறுகுறுப்பு. பார்க்க லட்சணமாய் வாட்ட சாட்டமான இளைஞனாய் இருப்பவன் தன் மாமன் மகன் என்று சொல்லிக் கொள்வதை பெருமையாகவே நினைத்தாள். தான் திருமணம் செய்யும் முறையில் உள்ளவன் என்று உள்ளூர சிறு கர்வம் கூட உண்டு அவளுக்கு. தான் நினைப்பது போல் அவனும் நினைப்பானா? தன்னை பார்க்கும்போது போரித்து போவானா என்றெல்லாம் சிறிதும் சிந்தித்து பார்க்கவில்லை அவள். அந்த வயிறுக்குரிய கிளுகிழுப்பு, பிரித்தறியாத மயக்கம், வெளித்தோற்ற கவர்ச்சி எல்லாம் அவளை ஆட்கொண்டிருந்தன. ரகுநந்தனை காண அவள் மனம் அனுதினமும் துடிக்கும். கல்லூரி விட்டு வந்ததும் அவனை பார்க்க ஓடுவாள். அப்படி தொடர்ந்து அவள் சில நாட்கள் வந்து கொண்டே இருக்க ரகுநந்தனுக்கு விஷயம் முற்றுவதாக தெரிந்தது. தினம் அவனை பார்க்க வருபவள் அவன் விரட்டினால் கூட அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் இருந்து எதையாவது ஆர்வத்துடன் பேசிக்கொண்டே இருப்பாள். இருவரும் இப்படி ஒரே அறையில் இருப்பது தவறு என்றால், நாம சொந்தனான அதில் என்ன தவறு என்பாள். இதே தொடர்ந்து நடக்க அன்றும் அப்படித்தான். அவனை காண வந்தவள் வீட்டிற்கு கிளம்பாமல் பேசிக்கொண்டே இருக்க, இப்ப கிளம்புறியா லேடி? ஏன் இருபது என் உயிரை வாங்குற என்று குரலை உயர்த்தி அதட்டினான் ரகுநந்தன். அவனின் அதட்டலில் பேசிக் கொண்டிருந்தவள் அப்படியே அதிர்ந்து வாயை பிளந்து பார்த்தாள். நீ இப்படி வந்து என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு எத்தனை முறைதான் சொல்றது? ஒரு முறை சொன்னா புத்தி வராது? அவ்வளவு அறிவில்லாதவள நீ என்று ஆத்திரத்துடன் கேட்டான். ஏன் அத்தா, நான் சும்மா சாதாரணமா தானே பேசினேன், அதுக்கே திட்டுறீங்க என்று அவள் பாவமாக கேட்க, சாதாரணமாவா? உன் மனசு தட்டு சொல்லு. நீ சாதாரணமா தான் என்கிட்ட பேசுறியா என்று ரகுநந்தன் கூர்மையுடன் கேட்க, அது அத்தா என்று பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். இதா இதா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். நீ மனசுல ஒண்ணு வச்சுட்டு என்ன பார்க்க வர்ற, அது தெரிஞ்சோ என் அமைதியா இருக்க சொல்றியா என்று கோபமாக கேட்டார். அதனால என்னத்தா, நாம கல்யாணம் பண்ணிக்கிற முறைதானே என்றவளை முறைத்தான். ஆமாத்தா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்களை என்னால ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல. நீங்கன்னா எனக்கு அவ்வளவு உயிரத்தா என்று கண்களை விரித்து கனவுகளுடன் சுபரூபா தன் மனத்தை உரியவனிடம் சொல்லியே விட்டார். உன் முகரக்கட்டைய கண்ணாடியில பாத்திருக்கியா நீ? ஆத்திரத்துடன் கேட்டான். அத்தா, எப்போதும் விளையாட்டாக சொல்பவன் இன்று ஆத்திரத்துடன் கேட்க விக்கித்து அவனை பார்த்தாள். என்ன முழிக்கிற? பார்க்கலன்னா போய் பாரு. கருப்பா எத்து பல்லோட உன் முகர இருக்கும் போதே உனக்கு லவ்வெல்லாம் வருதாக்கும். உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? இந்த முகரக்கட்டையோட லவ் பண்றேன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டான். ஏத்த அப்படி கேக்குறீங்க? என் முகம் இப்படி இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? லவ் பண்ண அழகுதான் வேணுமாத்தான் என்று குரல் கமர கேட்டான். கண்டிப்பா என்று அழுத்தி சொன்னவன், நீ இருக்கிற லட்சணத்துக்கு உன்னை எவனாவது லவ் பண்ணுவானா? இதுல கல்யாணம் பண்ணிக்கிற முறைதானன்னு கேக்குற? உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நான் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவேன். முகரையாது பார்த்தாலே வாமிட்டு வர்றது போல
என்று அவன் அருவருப்பாக முகத்தை சுளிக்க வெகுவாக காயப்பட்டு போனாள் சுபரூபா. கேலியாக சொன்னபோது அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டவளுக்கு இப்போது அப்படி எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தன் விருப்பத்தை அவனிடம் சொன்னாள். அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட அதை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவள் முகத்தை வைத்து அவளின் அகத்தை காயப்படுத்தியதை அவளால் தாங்கவே முடியவில்லை. அவ்வளவு அருவருப்பானவளானா? முகம் பார்த்துதான் காதல் முளைக்க வேண்டுமா? ஏன் அகத்தை பார்த்து காதல் துளிர்க்க கூடாதா? அப்படி என்ன பெரியதாக தவறு செய்துவிட்டாள்? இப்படி தன்னை பெரிதாக அவமானப்படுத்தும் அளவிற்கு என்று உள்ளூர வலியுடன் நினைத்து கொண்டவளுக்கு கண்களிலிருந்து தண்ணீர் வெளியேறியது. நீயும் அவன் பார்க்க அழகா இருக்கான்னு தானே காதலிச்ச? நீ அவன் அகத்தை பார்த்திருந்தா இப்படி கண்ணீர் விட்டு நிக்க வேண்டிய நிலையே வந்திருக்காதே என்று அவளின் மனமே அவளை இடிந்துரைத்தது. உண்மைதானும் என்று அவளுக்கு தோன்ற இப்போது அவன் முகத்தை பார்த்தபோது கெலுகெலுப்பு வரவில்லை, கவர்ச்சி வரவில்லை. தன்னை அவன் கல்யாணம் செய்து கொண்டான் என்ற கனவு வரவில்லை. தன்னை அவன் அருவருப்பாக பார்த்த முகம்தான் கண்முன் வந்தது. அதன்பின் அவனிடம் ஒரு வார்த்தை கூட அவள் பேசவில்லை. கண்களில் தேங்கியிருந்த கண்ணீருடன் அவன் வீட்டை விட்டு வெளியேறியவள்தான். அதன்பின் அவள் அந்த வீட்டிற்கு வரவில்லை. அவன் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துள்ளான் என்று கேள்விப்பட்டாள். அதன்பின் தனியாக தொழில் தொடங்கியுள்ளான் என்பதும் அவளுக்கு செவி வழி செய்தி வந்தது. வீட்டை பெரியதாக எடுத்து கட்டி சொந்தங்களை அழைத்து விருந்து வைப்பதாக அவள் வீட்டிற்கும் அழைப்பு வந்தது. மறந்தும் கூட சுபரூபா அவன் வீட்டு பக்கம் செல்லவில்லை. சுபரூபா தனக்குள்ளேயே இறுகி போனாள். அவன் தன்னை பேசிவிட்டான் என்ற கோபத்தை விட அவன் பேச சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக அவளுக்கு தன்மீதே கோபம் அதிகமாக இருந்தது. அவனை பற்றி எந்த செய்தி காதுக்கு வந்தாலும் கண்டுகொள்ளாமல் படிப்பதில் மட்டும் கவனத்தை வைத்தார். தமிழில் முதுகலை படிப்பு முடித்து ஆசிரியர் பயிற்சியும் பயின்றார். வருடங்கள் ஓடி ஊட்டியில் இருந்த ஒரு பள்ளியிலேயே தமிழ் ஆசிரியையாக பணியில் அமர்ந்தார். ஆசிரியர் பணி அவளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. வேலைக்கு செல்வதை மட்டும் கண்ணாக செய்து கொண்டிருந்தாள். ஆனால் வீட்டிலோ அவளின் தாயும் தந்தையும் அவளுக்கு திருமணம் முடித்து வைக்க ஆசைப்பட்டனர். வரல் பார்க்க ஆரம்பிக்க கல்யாண சந்தையிலும் ரகுநந்தன் போல் முக அழகை தேடும் ஆண்கள்தான் இருந்தனர். முன் அளவிற்கு இல்லாமல் அவள் முகத்தில் மாற்றம் வந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் அந்த ஆண் மக்களுக்கு போதவில்லை. புகைப்படத்தை பார்த்தே நிராகரிக்கப்பட்டார். பானுமதியின் புலம்பல் வீட்டில் அதிகரித்தது. ஒண்ணு அமையலனா விடுகமா, கல்யாணம் தான் வாழ்க்கையா, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். பல நிராகரிப்பு செய்திகள் காதல் விழுந்த விரக்தியில் திருமணமே வேண்டாம் என்ற முடிவுக்குத்தான் அவள் வரவேண்டியது இருந்தது. விஷயம் அறிந்த சித்ரா, நாம எதுக்கு வெளியே தேடணுமா, பேசாம நம்ம ரகுவையே அவளுக்கு பார்த்தா என்ன என்று கேட்டபோது அதிர்த்த சுபா வேண்டவே வேண்டாம் என்று மறுத்தாள். ஏண்டி வேண்டான்னு சொல்ற? நம்ம மாமா மகன், உனக்கும் முன்னாடி பிடிக்கும்னு அவனை பார்க்க போவியே, இப்ப என்ன என்று சித்ரா கேட்டபோது, அது ஏதோ விவரம் புரியாம பார்த்தேன், அதுக்காக எனக்கு யார் மேலே விருப்பம் இல்ல, எனக்கு கல்யாணமே வேண்டாம், என்னை இப்படியே நிம்மதியா விடுங்க என்றாள் சுவரூபா. உன்னை எப்படா அப்படியே விடுவோம், உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளைய நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் என்ற மகளின் தலையை வாஞ்சையுடன் வருடிச் சொன்னார் உமாபதி. என் மனசுக்கு பிடிச்சா என்று விரக்தியாக சிரித்தவள், இங்க யாரும் மனச பார்த்து எதையும் முடிவு பண்ண மாட்டாங்கப்பா, முகம்தான் முக்கியம், அது கோணலா இருந்தா இங்க எல்லாமே கோணல் தான் என்றாள் கண்களில் துடிக்க துடித்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு. இப்படியெல்லாம் விரக்தி ஆகாத சுபாமா, அழகைய தாண்டி மனச பாக்குற எத்தனையோ பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தனை அப்பா உனக்கு மாப்பிள்ளையா பாக்குற என்று மகளை சமாதானம் செய்தார் அந்த தந்தை. அப்படி ஒருவன் கிடைக்கவே போவதில்லை என்று மனத்தில் நினைத்து கொண்டாலே தவிர வெளியே சொல்லி தந்தையை வருந்த வைக்க நினைக்கவில்லை. ஆனால் உமாபதி சொன்னதைச் செய்தார். வரன் தேடிய போது அவரிடம் படித்த மாணவர் ஒருவனை மாப்பிள்ளையாக கிடைத்தான். அந்த மாணவனான மாதவன் கோவையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலையில் இருந்தார். தான் பெருமதிப்பு வைத்திருக்கும் ஆசிரியரின் மகள்தான் பெண் என்று தெரிந்ததுமே உடனே சுபரூபாவின் அழகை பற்றி கீழாக பேசாமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்.
மாதவன் பக்கமிருந்து நல்ல பதில் கிடைத்ததுமே உமாபதியும் பானுமதியும் அவ்வளவு மகிழ்ந்து போயினர். அந்த மாப்பிள்ள கிட்ட தெளிவா என்னை பத்தி சொல்லிடுங்கப்பா. உங்களுக்காக சம்மதம் சொல்லிருக்க போறாரு. அப்புறம் என்ன நேர்ல பார்த்துட்டு வேண்டான்னு சொன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் என்றாள். ஏன்டா அப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீ நல்லதே நினை என்றார் உமாபதி. எனக்கும் நல்லது நினைக்க ஆசைதான்ப்பா. ஆனா இதுவரை நடந்ததை வச்சு என்னால எதுவும் நல்லதா நினைக்க முடியல. அதனாலதான் சொல்றேன். அந்த மாப்பிள்ளைக்கு என் போட்டோ அனுப்பி தெளிவா சொல்லிடுங்க என்றார். அவளின் 18 வயதிலிருந்து அவள் எதிர்கொண்ட நிராகரிப்புகள் அவளை அப்படித்தான் பேச வைத்தன. இப்போதும் கூட தன் முகத்தை நினைத்து அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை என்றாலும் கூட அவர்கள் அதையே சுட்டிக்காட்டி அவளை ஒதுக்கும் போது ஒருவித விரக்தி மனப்பான்மை வந்திருந்தது. அதில் திருமணம் என்ற ஒன்றையே வெறுத்தாள் அவள். பெற்றவர்களுக்காக மட்டுமே இப்போது தன் திருமண முடிவை அவர்கள் வழிக்கே விட்டுவிட்டார். மாதவனுக்கு ஏற்கனவே அப்பாவும் போட்டோ கொடுத்துட்டேன்டா சுபாமா. அவனும் உன்னை பிடிச்சுதான் சரின்னு சொல்லிருக்கான். இந்த வாரம் குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க என்றார் உமாபதி. அதன் பிறகு சுபா எதுவும் சொல்லவில்லை. தந்தையின் போக்கிற்கே விட்டு விட்டாள். உமாபதி சொன்னது போல் அந்த வார இறுதியில் மாதவன் குடும்பத்துடன் வந்து சுபரூபாவை பெண் பார்த்து அன்றே திருமணத்தை உறுதியும் செய்திருந்தாள். பெற்றவர்களுக்காக அவர்கள் முன் நின்றாலும் கூட பதின்ம பருவத்தில் அவளுக்கு தோன்றிய எந்த உணர்வும் அவளுக்கு இப்போது இல்லை. கடமையே என்றுதான் அவர்கள் முன் வந்து நின்றாள். அவள் மட்டுமல்ல, மாதவனின் பெற்றவர்களும் கூட கடனே என்றுதான் வந்தது போல் அவளுக்கு தோன்றியது. அவர்கள் முகத்தில் பெரிதாக மகிழ்வு என்பதே இல்லை. அவர்களை யோசனையுடன் பார்த்தாள் சுவரூபா. ஆனால் தன் பெற்றவர்கள் மகிழ்வாக இருக்க அவளால் எதுவும் மறுப்பு சொல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லாம் பேசி முடித்துவிட்டு சென்றதுமே அவள் வீட்டில் கல்யாண கலகலப்பு ஆரம்பித்துவிட்டது. நன்மாறன் கலைவாணி மட்டும் இல்லாது விஷ்ணு கூட அவளின் கல்யாண வேலையில் பங்கெடுத்துக் கொண்டார். சுபரூபா எப்படி அவர்கள் வீட்டு விஷயத்தில் ஏதேனும் கலந்து கொள்ளாமல் விலகி இருந்தாலோ அதேபோல் இப்போது ரகுநந்தன் அவள் வீட்டு விசேஷத்திலிருந்து விலகி இருந்தார். அவனை அவள் கண்டே பல வருடங்களாகியிருந்தன. அவனை பார்க்காமல் இருந்தது கூட நல்லது என்பதுதான் அவளின் எண்ணம். அவனை நினைக்கும் போதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாய் அவன் பின்னால் சுற்றி அவமானப்பட்டதுதான் அவளின் நினைவில் நிற்கும். அவனை பற்றி நினைத்தாலே அப்படியென்றால் அவளை பார்த்தார் என்று நினைக்கும் போதே அவமானத்தில் அவள் முகம் சுருக்கி போகும் என்று நன்றாகவே அறிந்திருந்தார். அதனால் அவளை பற்றி நினைக்காமல் தன் திருமணத்திற்கு தயாரானாள். கல்யாண வேலைகள் எந்த தடங்களும் இல்லாமல் சீராகவே சென்று கொண்டிருந்தன. அதனால் மாதவனுடன் சுபரூபாவிற்கு திருமணம் முடிந்துவிடும் என்றே அவள் வீட்டில் அனைவரும் மகிழ்ந்திருந்தனர். ஆனால் விதி அவள் வாழ்க்கையில் நன்றாகவே விளையாட முடிவெடுத்துவிட்டது போலும். திருமணத்திற்கு இன்னும் 5 நாட்களே இருக்கின்றன என்ற நிலையில் பெரிய இடியாக வந்து விழுந்தது உமாபதியின் இறப்பு. கல்யாண வேலையாக உமாபதி வெளியே சென்றிருந்த போது திடீரென்று அவரின் அலைபேசியிலிருந்து சுபரூபாவிற்கு ஒரு அழைப்பு வர எடுத்து பேசியவளுக்கு காதில் விழுந்த செய்தியை நம்பவே முடியவில்லை. என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்து கேட்டவளின் குரல் மட்டும் இல்லாது உடனும் நடுங்கியது. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் கண்டக்டர் பேசுறமா. இந்த போனுக்குரியவரு இந்த பஸ்ல தான் வந்தாரு. எல்லாரும் இறங்கி போனதுக்கு அப்புறமும் இவர் இன்னும் இறங்கலையேன்னு பக்கத்துல போய் பார்த்தா உயிர் இல்லம்மா என்ற செய்தி சொல்லி அவள் தலையில் இடியை இறக்கினார். அம்மா என்று கதறியபடி அம்மாவிற்கு விஷயத்தை சொல்ல அவர் ஒரு பக்கம் மயங்கி விழுந்தார். விஷயம் தெரித்து நன்மாறன் வந்து எல்லா உதவியும் செய்து உமாபதியின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்து உறவினர்களுக்கு மட்டும் இல்லாது சுபரூபாவை திருமணம் செய்ய போகும் மாதவனுக்கும் தகவல் சொல்ல அவனும் குடும்பத்துடன் வந்துவிட்டார். அவர்கள் வீட்டுக்கே வராத ரகுநந்தன் அன்று வந்தான். அந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளை சுரேந்தருடன் ரகுநந்தனும் விஷ்ணுவும் சேர்த்துதான் காரியத்தை எடுத்து செய்தனர். வீட்டு தலைவரின் எதிர்பாரா இழப்பில் பெண்கள் ஸ்தம்பித்து போயிருந்தனர். யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது என்று கூட புரியாமல் பானுமதி, சித்திரப்பிரியா, சுபரூபா மூவரும் கதறி தீர்த்தனர். மனைவி மகள்களின் முகம் சிறிது சுணங்கினாலே தலையை வருடிவிட்டு இதமாய் பேசும் மனிதர் இன்று மூவரின் கதறலும் கேட்க முடியாத ஜடமாய் கிடந்தார்.
எல்லாம் முடிந்தது. 3ஆம் நாள் காரியம் நடக்க அதற்கும் மாதவன் குடும்பத்துடன் வந்திருந்தார். பானுமதிக்கு கணவர் திடீரென இருந்தது பெரிய இழப்பு என்றாள். இன்னும் 2 நாட்களில் வரவிருந்த மகளின் திருமணம் இப்போது என்னாகுமோ என்ற பயம் வேறு அவரை ஆட்டி படைத்தது. இந்த நிலையில் திருமணமும் வைக்க முடியாது. அதே நேரம் தள்ளி போடவும் பயமாக இருந்தது. என்ன செய்வது என்று அறியாமல் அண்ணன் நன்மாறனிடம் சொல்லி சம்பந்தி வீட்டில் என்ன செய்யலாம் என்று பேச சொல்லியிருந்தார். காரியம் முடிந்ததும் பேசலாம் என்றிருந்தார் நன்மாறன். ஆனால் அவர் பேச தயாரான போது மாதவனின் தாயே பேச்சை ஆரம்பித்து விட்டார். குடும்பத் தலைவர் திடீர்னு போயிட்டாரு. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அப்படி இருக்கிறப்ப பொண்ணோட அப்பா இறந்தது நல்ல சகுனமா தெரியல என்றதும் மற்றவர்களுக்கு அதிர்வுதான். இந்த அம்மா இப்போது ஏன் சகுனத்தை பற்றி பேசுகிறார் என்பது போல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இது அவர் இறந்த அன்னைக்கே பேசுறது நல்லா இருக்காதுன்னு தான் காரியத்துக்கு கிளம்பி வந்தோம். உங்க பொண்ணு அவ்வளவு லட்சணமா இல்லைனாலும் எங்க பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு காரணம் அவனோட வாத்தியார் பொண்ணுன்ற ஒரே காரணம்தான். இப்ப அந்த வாத்தியாரே இல்லைங்கும் போது எதுக்கு இந்த கல்யாணம் என்று கேட்டார். ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க என்று பானுமதி அதிர்ச்சியில் கத்திவிட, நீ அமைதியாருமா, நான் பேசுறேன் என்று தங்கைக்காக பேச ஆரம்பித்தார் நன்மாறன். எதிர்பாராத விதமா எங்க மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல கல்யாணம் வைக்க முடியாதது வேணா வாஸ்தவமா இருக்கலாம். ஆனா கல்யாணமே எதுக்குன்னு கேட்டா என்னங்கம்மா அர்த்தம் என்று கேட்டார். இந்த பேச்சை இப்படியே நிறுத்திடுறது நல்லதுன்னு அர்த்தங்க என்றார் மாதவனின் தந்தை. அதான் ஏன் மாப்பிள்ளை இருக்கும்போது எல்லாம் பேசி முடிவு பண்ணித்தானே கல்யாண தேதியை குறிச்சோம். அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்த சொன்னா எப்படி? இப்ப என்னனாலும் கொஞ்சம் மாசம் கழிச்சு கல்யாணத்தை வைப்போம் என்று நன்மாறன் நயவாகவே பேசினார். இல்லங்க, அதெல்லாம் சரி வராது. நான் உடச்சே சொல்லிடுறேனே, இந்த பொண்ணை எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உங்க சம்பந்தம் வந்தபோதே எங்க பையன்கிட்ட கேட்டோம், சொன்னோம். பொண்ணு முக லட்சணமா இல்ல, அந்த பொண்ணு நமக்கு வேணாம்னு. ஆனா எங்க பையன்தான், என்னோட வாத்தியாருடைய மகாவ நான் எப்படி அவர்கிட்ட வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கல்யாணத்துக்கு எங்களையும் சம்மதிக்க வச்சான். மனசுக்கு ஒப்பாம தான் இந்த கல்யாண ஏற்பாட்ட செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பொண்ணோட அப்பா சரியா கல்யாண சமயம் பார்த்து போய் சேர்ந்துட்டாரு. பொண்ணு முகம்தான் சரியில்லைன்னு நினைச்சா ராசியும் சரியில்லை போல இருக்கே. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே இப்படி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னும் என்னென்ன நடக்குமோ? நாங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலங்க. அதனால இந்த கல்யாண ஏற்பாட்டை முறிச்சுக்கிறோம் என்று முடிவாக சொன்னார் மாப்பிள்ளையின் அன்னை. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? எங்க பொண்ணு தங்கமான பொண்ணு. அத பார்க்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தான் பெரிய இழப்பு. சொல்லப்போனா இப்படி நேரத்துல எங்க மாப்பிள்ளை இறந்ததுக்கு உங்க பையன் ராசிதான் சரியில்லைன்னு நாங்க சொல்லியிருக்கணும் என்று நன்மாறன் கோபமாக பேசிவிட, சொல்லுவீங்கய்யா, சொல்லுவீங்க. உங்க வீட்டு பொண்ணு முக லட்சணம் தெரிஞ்சோம் நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இவ்வளவு தூரம் வந்தோம்ல. நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இன்னமும் சொல்லுவீங்க. நாங்களாவது பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டு கல்யாணம் பேசணும். ஆனா 1க்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தோம் தங்கச்சி மகளை உங்க வீட்டு மருமகளை ஆக்கிக்க உங்களுக்கே மனசு வரல. நீங்க எங்களை குறை சொல்ல வந்துட்டீங்க. இவ்வளவு பேசுற நீங்க உங்க மகனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைங்களே பாப்போம் என்று மாதவனின் அன்னை சவால் விட வாயடைத்து போனார் நன்மாறன். இப்ப உங்களால பேச முடியல பாருங்க. உங்க தங்கச்சி மகளுக்காக நீங்களே இறங்கி வர மாட்டேங்கிறீங்க. ஆனா நாங்க இறங்கி வரணுமா? இது எந்த ஒரு நியாயம் என்று அந்த பெண்மணி கேட்க, சட்டென்று அந்த வார்த்தையை விட்டார் நன்மாறன். நீ என்னமா அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், என் தங்கச்சி பொண்ணுக்கு உங்க பையன் வேண்டாம். இத்தோட உங்க கூட பேசின சம்பந்தம் முடிச்சுது. இனி என் தங்கச்சி பொண்ணு சுபா எங்க வீட்டு மருமக. எங்க மூத்த பையன் ரகுநந்தனுக்கு அவளை கல்யாணம் முடிச்சு வச்சு எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்க போறோம். நீங்க இடத்த காலி பண்ணுங்க என்றார். அவரின் பேச்சை கேட்டு அதிர்ந்தது அனைத்தையும் கண்ணீருடன் கேட்டுக் கொண்டிருந்த சுபரூபா மட்டுமல்ல, எதிலும் தலையிடாமல் தள்ளி நின்று கவனித்துக் கொண்டிருந்த ரகுநந்தனும் தான். அப்பா,
என்று ஆட்சேபனையாக அழைத்து அந்த இடத்திலேயே தன் மறுப்பை தெரிவித்தான் ரகுநந்தர். அத்தியாயம் 6. 17 வயதிலிருந்த ஒருத்தியின் மனத்தை தன் பேச்சால் காயப்படுத்தினோமே என்ற எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் படிப்பையும் தன் கனவு பயணத்தையும் நோக்கி ஓடியிருந்தான் ரகுநந்தன். அவனின் கனவு லட்சியம் அவனை செவ்வனே வழி நடத்திச் சென்றது. தொழில் செய்யும் குடும்பத்திலிருந்து வராதவன் என்பதால் தனியாக தொழில் தொடங்க அவன் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதிருந்தது. கற்றுக்கொள்ள சலிக்கவே இல்லை அவன். படிப்பை முடித்து ஒரு வேலையில் அமர்ந்து தொழில் கற்று அதிலிருந்து வெளியே வந்து கடன் வாங்கி அவன் தொழிலை தொடங்கிய போது நிறையவே போராட வேண்டியிருந்தது. தொழிலில் மட்டும் கண்ணாக இருந்தவனுக்கு சுற்றம் சொந்தம் எதுவும் கவனத்தில் இல்லை. தன் மேற்சிற்கு பிறகு சுபரூபா தன்னை சந்திக்க வராமல் போனலை நிம்மதி உணர்வுடன் நினைத்தவன் அடுத்து அவளை மறந்தே போனான் என்று சொல்லலாம். தொழிலில் ஓரளவு காலூன்றி வீட்டையும் எடுத்து கட்டி சொந்தங்களை அழைத்து விருந்து வைத்தபோது செலவையெல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டானே தவிர சொந்தங்களை அழைத்து உபசரிக்கும் வேலையை எல்லாம் தந்தை தாயிடம் விட்டுவிட்டார். அப்போது சுபரூபா வராதது அன்னையின் புலம்பல் மூலம் அவன் காதுக்கு எட்டினாலும் அதற்காகவெல்லாம் அவன் அலட்டிக் கொள்ளவில்லை. அந்த எத்துப்பள்ளி வரலன்னா என்ன போம் என்று அலட்சியமாக நினைத்து கொண்டார். அவனின் எண்ணங்களும் செயலும் தொழிலை மேம்படுத்துவதில் மட்டுமே இருக்க கலைவாணியோ மகனின் திருமணத்தை பற்றி கவலை கொண்டார். திருமணம் பற்றிய கனவே இல்லாமல் இருந்தவனை இழுத்து பிடித்து கேட்ட போதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமா, இன்னும் கொஞ்சம் மாசம் போட்டுமா இவ்வாறு சொல்லி நழுவிக்கொண்டே இருந்தார். அவரும் எத்தனை மாதங்கள் தான் பொறுப்பான்? மகனின் வயது ஏற ஏற அவனை பற்றிய கவலைதான் அதிகரித்தது. அவராக பெண் பார்த்த போதும் தான் இப்போதைக்கு திருமணத்திற்கு தயாராக இல்லை, இன்னும் தொழிலில் உயர வேண்டும் என்றார். அந்த நேரத்தில்தான் சுபரூபாவிற்கும் வரன் அமையாமல் போய்கொண்டே இருக்க அவளையே தன் வீட்டு மருமகளாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற ஆசை அவருக்கு துணித்தது. மற்றவர்களைப் போல் அவளின் அழகை பார்க்காமல் அவளின் மனத்தை பார்த்தார் கலைவாணி. நாத்தனார் மகளை தன் மகனுக்கு மனம் முடிக்க ஆசைப்பட்டவர் உடனே கணவரிடமும் தெரிவித்தார். நன்மாறனுக்கும் அதில் விருப்பம் இருந்ததால் இருவரும் மகனை நிறுத்தி வைத்து பேசினார்கள். அவளா என்றலா முதலில் அதிர்ந்து கேட்டார். ஆமாப்பா, சுபாவை நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆசை. வெளியில உனக்கு பொண்ணு பார்த்து அவ குணம் எப்படி இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்கணும். சுபானா நமக்கே நல்லா தெரிஞ்ச பொண்ணு, எந்த பிரச்சனையும் இருக்காது என்றார் கலைமாணி. மா, நான் கல்யாணமே பண்ணிக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது என்று விடுக்கென்று சொன்னான் மகன். என்ன தம்பி இப்படி பேசுற என்று நன்மாறன் கண்டிக்க, பின்னப்பா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க என்று முகத்தை சுளித்து கொண்டு சொன்னார். என்ன பேசுற ரகு, அவளுக்கு என்ன குறைச்சல்? உன்னை விட நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அதுக்காக அவளை பத்தி இப்படி பேசுவியா? தப்பாப்பா என்று கண்டித்தார் கலைவாணி. ஆனால் மகனின் முகச்சுளிப்பு மாறவே இல்லை. நீ அவளை ரொம்ப வருஷமா பார்க்கவே இல்ல, முன்னாடி பார்த்ததை வச்சு முடிவு பண்ணாத ரகு. இப்ப ஆள் லட்சணமா இருக்கா, டீச்சரா வேலை பாக்குறா, அசட்டுத்தனம் இல்லாம இப்ப எப்படி இருக்கா தெரியுமா? பார்க்காமையே முடிவு பண்ணாத என்றார் அன்னை. மா, நான் இப்போதைக்கு யார பத்தியும் முடிவு பண்ற மாதிரி இல்ல. சொல்லப்போனா கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட இல்ல. இப்ப நடத்துற ஹோட்டல் மட்டும் என்னோட லட்சியம் இல்லம்மா. எல்லா வசதிகளோட இருக்கிற ரிசார்ட்டும் கட்டணும். அதுக்குத்தான் இப்ப நான் இடம் பார்த்துட்டு இருக்கேன். இடம் அமைஞ்சதோ ரிசார்ட் கட்டுற வேலையை ஆரம்பிக்கணும். எனக்கு இதுக்கே நேரம் பத்தாம பிஸியா போகுது. இதுல கல்யாணத்தை பத்தி எல்லாம் எனக்கு பேச கூட நேரம் இல்ல என்று அந்த பேச்சை அத்துடன் முடித்துவிட்டு நகர்ந்து விட்டார். யாரின் பேச்சையும் கேட்க அவன் தயாராகவே இல்லை. தொழில் 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 என்று ஓடியவனிடம் கல்யாண கனவுகள் எல்லாம் தள்ளியேதான் நின்றன. அவன் ரிசார்ட்டுக்காக இடம் பார்க்க அலைந்த நேரத்தில் சுபரூபாவிற்கு மாதவனுடன் திருமணம் முடிவானது. அவளை தங்கள் வீட்டு மருமகள் ஆக்கிக் கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நன்மாறனும் கலைவாணியும் அவளின் திருமண வேலைகளை மகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டனர். அவளுக்கு திருமணம் முடிவானதும் ரகுநந்தனுக்கு நிம்மதியானது. போய் அவளைய தலையில காட்ட பார்த்தாங்களே இந்த அம்மா, நல்லவேளை தப்பிச்சிட்ட என்று அவன் தனக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டது யாருக்கும் தெரியாமல் போனது.
சுவரூபாவின் திருமணத்திற்கு இன்னும் 5 நாட்களே இருந்த நிலையில் அப்படி ஒரு துக்க செய்தி வந்தடையும் என்பதை ரகுநந்தனும் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை வீடுதான் என்றாலும் அங்கே போகாதவள் அத்தையின் கணவர் இறப்பிற்கு வந்து நின்றான். எதிர்பாரா நிகழ்வில் பெரியவர்கள் எல்லாம் உடைந்து போயிருக்க யாரும் சொல்லாமலே சுரேந்தருடன் மாமாவின் இறுதிகாரிய வேலைகளை கூட இருந்து செய்தான். அப்படித்தான் அவன் 3ஆம் நாள் காரியத்திற்கும் வந்தது. ஆனால் அப்படி வந்த இடத்தில் இப்படி ஒரு திருப்பு முனையை ரகுநந்தன் எதிர்பார்க்கவே இல்லை. மாதவனின் அன்னை பேச ஆரம்பித்த போதும் 3ஆம் மனிதனாய் தள்ளி நின்று வேடிக்கைதான் பார்த்தான். அந்த பெண்மணி பேச பேச லேசான புருவத்தூக்களுடன் பார்த்து கொண்டிருந்தவள் தன் தந்தை சொன்ன வார்த்தைகளில் அதிர்ந்துதான் போனார். இனி என் தங்கச்சி பொண்ணு சுபா எங்க வீட்டு மருமக. எங்க மூத்த பையன் ரகுநந்தனுக்கு அவளை கல்யாணம் முடிச்சு வச்சு எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்க போறோம் என்று நன்மாறன் சொன்னதுமே திகைத்து போனவனுக்கு அனைத்துமே கைமீறி செல்வது போலிருக்க தன்னையும் மறந்து அப்பா என்று ஆட்சேபனையாக அழைத்திருந்தார். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா, இவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு வர. மகன் என்ன சொல்வான் என்று அறிந்தது போல் அப்போதைக்கு அவனின் தலையை தள்ளி போட்டார் நன்மாறன். ரொம்ப நல்லதுங்க, இனி பேசுறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு, நாங்க கிளம்புறோம். மாதவனின் அன்னையும் தந்தையும் எழுது விட்டனர். அன்னையும் தந்தையும் வெளியேறிய பிறகும் மாதவன் ஒரு நொடி அங்கேயே தயங்கி நின்றான். அவனின் பார்வை அறையின் வாசல் அருகில் நின்றிருந்த சுபரூபாவின் மீது இருந்தது. அவனின் அன்னையும் தந்தையும் பேசிய போது சுபாவின் பார்வை அவனைத்தான் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தது. அவன் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதால்தான் இந்த கல்யாண விஷயம் இவ்வளவு தூரத்திற்கு வந்ததே. அவனின் பெற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவன் அப்போதே மறுப்பு சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவ்வளவு தூரம் வந்த பிறகு இப்பொழுது அவளின் முகத்தையும் ராசியையும் குறை சொல்லி அவளை அவமானப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்தியது அவளுக்கு வலித்தது. கல்யாணம் நின்றுவிட்டது என்பதை விட தன்னை இழிவாக பேசியதுதான் அவளை வருத்தியது. தன்னை அப்படி பேச அவர்கள் யார் என்ற கோபமும் வந்தது. நன்மாறன் பேசுவதற்கு முன் அவள்தான் பேசத் துடித்தாள். ஆனால் அவளை பேச விடாமல் அருகில் நின்றிருந்த சித்ரா அவளின் கையை அழுத்தி பிடித்து கொண்டாள். அவள் அருகில் மெல்ல சென்ற மாதவள், சாரியர், அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க முடிவுல இருந்து மாறவே இல்லை. அவங்கள என்னால சமாதானம் செய்ய முடியல, சாரி என்றவள் அடுத்த நொடி அங்கிருந்து வெளியேறியிருந்தார். வேலை நெஞ்சில் பாய்த்துவிட்டு தெரியாமல் நடந்துவிட்டது என்று சொல்லி சென்றது போல் இருந்தது அவன் கேட்ட மன்னிப்பு. அவன் கேட்ட மன்னிப்பு எல்லாம் சுவரூபாவிற்கு ஒரு பொருட்டே இல்லை. இப்பொழுது அவளின் மாமா நன்மாறனின் பேச்சுதான் அவளின் காதில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. அவர்கள் சென்றதும், அண்ணே, நீங்க சொன்னது நிஜமா என்று கேட்டார் பானுமதி. ஆமா பானன், நாம ஏன் நம்ம பொண்ணுக்காக யார் யார் காலிலேயே விழணும்? அவளை எங்க வீட்டுக்கே மருமகளா அழைச்சிட்டு போறோம். சுபா எங்க வீட்டுக்கு மருமகளா வர நாங்கள கொடுத்து வச்சிருக்கணும். நீ அந்த கல்யாணம் நின்னுச்சுன்னு கவலைப்படாத. மாப்பிள்ளைக்கு 30வது நாள் படையன் கொண்டு முடிச்சதும் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். 1 வருஷம் வர எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் என்றார். சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்காமல் அவராகவே பேசிக்கொண்டே போனார். அதற்கு மேல் ரகுநந்தனால் பொறுக்க முடியவில்லை. அப்பா என்றவன் மறுப்பாக அழைத்தே அதே நேரத்தில் மாமா என்ற குரலை உயர்த்தி அழைத்திருந்தாள் சுவரூபா. ரகு அப்படியே திரும்பி அவளை பார்க்க, யாரு கேட்டு மாமா கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிய என்று கேட்டார். சுபா, என்னடி பேசுற நீ என்று சில்ற அதட்ட, என்னடி மாமாவையே எதிர்த்து பேசிட்டு இருக்க, வாய முடு, எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் என்று மகளை அதட்டினார் பானுமதி. நல்லதா? எது இந்த கல்யாணமா? கட்டாயம் இல்லை. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் என்ன. இந்த பேச்சே வேண்டாம், இத்தோட எல்லாத்தையும் விட்டுடுங்க என்று கையை எடுத்து கும்பிட்டே சொன்னார். என்னடி பேசுற நீ என்று பானுமதி குரலை உயர்த்த, பானு அமைதியாருமா, இப்பதான் அந்த கல்யாண பேச்சு நின்னு இருக்கு. அதோட பாதிப்பு சுபாவுக்கு இருக்கும்ல. மாப்பிள்ளைக்கு 30 முடிகிற வர விஷயத்த ஆற போடுவோம். அதுக்கு பிறகு இதை பத்தி பேசுவோம். அதுக்குள்ள சுபாவும் கொஞ்சம் மனசை தேத்திப்பா. நாங்க இப்ப கிளம்புறோம் என்ற நன்மாறன். நான் வாக்கு மாற மாட்டேன் பானு,
அதனால கவலைப்படாம இரு என்று ஆறுதல் சொல்லிவிட்டு மனைவி இளைய மகனை அழைத்து கொண்டு கிளம்பினார். ரகுநந்தன் உள்ளே நடந்த பேச்சுவார்த்தை பிடிக்காமல் வெளியே சென்று நின்றிருந்தான். சுவரூபா மறுப்பு சொன்னது அவன் காதிலும் விழுந்திருந்ததுதான். ஆனால் அதற்காக வியர்க்கவில்லை அவன். அலட்சியமாக உதட்டை சுளித்துக் கொண்டான். ஆனால் தன்னை கேட்காமல் வாக்கு கொடுத்த தந்தையின் மீது மலையளவு கோபம் இருந்தது. அந்த கோபம் குறையாமல் அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பியவன் வீட்டிற்குள் நுழைந்த மறுநொடி கோபத்தில் வெடித்தான். யார கேட்ட அங்க வந்து வாக்கு கொடுத்தீங்கப்பா? இதுல 1 மாசத்துக்கு பிறகு கல்யாணத்தை முடிவு பண்ணுவோம்னு அத்தைக்கு நம்பிக்கை கொடுத்து வரீங்க. அதுக்கு முன்னாடி ஏகிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா என்று நடு வீட்டில் நிற்க வைத்து கேள்வி கேட்டார். என்ன ரகு இது? அப்பாவை இப்படித்தான் நிக்க வச்சு கேள்வி கேட்பியா என்று குரலை உயர்த்தி மகனை கண்டித்தார் கலைவாணி. அப்பா அங்க பேசினப்போ கேட்டுட்டு அமைதியா தானே இருந்தீங்கம்மா, இப்போவும் அப்படியே இருங்கள் என்று அவரிடமும் எரிந்து விழுந்தாள் மகள். அண்ணா, சத்தம் போடாம அமைதியா பேசுனா என்றான் விஷ்ணு. தம்பியை சூடாக பார்த்தவன், இது என்னோட வாழ்க்கை விஷயம்டா, நான் பேசித்தான் ஆகணும். பேசாம இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா ஹோட்டல் கிளம்பி போய் வேலையை பாரு என்று தம்பியை கடிந்து கொட்டார். விஷ்ணு அதற்கு மேல் பேசாமல் அமைதியாகினார். பதில் சொல்லுங்கப்பா என்று தந்தையை நிற்க வைத்து கேள்வி கேட்டான் ரகுநந்தர். அவரும் மகனை அமைதியாக பார்த்து, இதுக்கு முன்னாடி எப்பவாவது நான் உன்கிட்ட எனக்கு எதுவும் வேணும்னு கேட்கிருக்கேனா ரகு என்று கேட்டார். இது என்ன சம்பந்தமே இல்லாத பேச்சு என்று நெற்றியை சுருக்கி பார்த்தாலும் அவனின் தலை தன்னிச்சையாக இல்லை என்று அசைந்தது. நீ இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த வேலைதான் பார்க்கணும்னு எதுவும் கட்டாயப்படுத்திருக்கனா என்ற அடுத்த கேள்வி அவரிடமிருந்து வந்தது. பா, இல்ல பேசு எதுக்கு பாய்ம்போ? அவரின் பேச்சு செல்லும் பாதை புரியாமல் கேட்டார். கேட்டதுக்கு பதில் சொல்லுப்பா. அம்மா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவு வளர்ந்துட்டியா என்று கேட்டார். இப்படி கேட்டால் என்ன சொல்லுவான்? என்னப்பா இது என்று அலுப்பாக கேட்டவள், இல்லதான், அதப்படி இந்த வேலை பாருன்னு நீ என்ன கட்டாயப்படுத்தியது இல்லதான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கோ இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கோ என்னப்பா சம்பந்தம் என்று கேட்டான். சம்பந்தம் இருக்கு பரகோ. உன்கிட்ட நானோ அம்மாவோ இதுவரை எதுவும் கேட்டதில்ல. ஆனா இப்ப முறையா என் தங்கச்சி மக சுபாவ நீ கட்டிக்கணும்னு கேக்குற. எங்களுக்காக சம்மதம் சொல்ல முடியாத உன்னால என்று கேட்ட தந்தையை அதிர்ந்து பார்த்தான். தந்தை இப்படி ஒரு கிடுக்குப்பிடி போடுவார் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் உடனே சுதாரித்துக் கொண்டவன், நான் என்ன படிக்கணும் என்ன தொழில் செய்யணும்னு நானே யோசிச்ச முடிவெடுத்தப்போ ஏன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு இப்ப என்னோட வாழ்க்கையோட முடிவை மட்டும் என் கையில கொடுக்கலன்னா எப்படிப்பா? நீ கேட்காத உன்னை கேக்குறீங்கன்னு நான் சம்மதம் சொல்ல முடியுமா? வாழ்க்கை முழுசும் வாழ போறவன் நான்பா என்றான். நீ சொல்றதும் சரிதான் ரகு, நீலாம் வாழ போறவன். ஆனா அந்த வாழ்க்கை சுபா கூட உனக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் என்றான் தந்தை. நீங்க நினைச்ச ஆச்சாப்பா, எனக்கு அவளை பிடிக்க வேண்டாமா என்று திருப்பி கேட்டா. சுபாவை பிடிக்காம போக ஒரு காரணம் சொல்லு பாப்போ என்று கேட்டதும் அவன் வேகமாக பதில் சொல்ல வாயை திறக்க, எல்லார போல நீயும் அவளோட நிறத்தையும் பல்லையும் சொல்லாத ரகு. அப்படி நீ சொன்னா மத்த மனுஷங்களுக்கு உனக்கோ வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். அதை தவிர வேற ஏதாவது சுபா கிட்ட குறை இருந்தா மட்டும் சொல்லு என்று கண்டிப்புடனே கேட்டார் நன்மாறன். என்ன சொல்வான் அவன்? அவளிடம் அவன் குறையாக நினைப்பதே அவளின் வெளித்தோற்றத்தை தானே. அதையே சொல்லாதே என்றால் வேறு என்ன சொல்லுவான்? அவன் என்ன சொல்லலாம் என்ற யோசனையில் இருந்த போதே நன்மாறன் அடுத்த கிடுக்குப்பிடி போட்டார். அப்பா உன்கிட்ட முதலும் கடைசியுமா வைக்கிற கோரிக்கையா கூட எடுத்துக்கோ. சுபாவை கல்யாணம் பண்ணிக்கோ. என் தங்கச்சிக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்தி கொடுப்பா ரகு என்று அவன் கையை பிடித்து கேட்டார் மனிதர். எதையும் அவனிடம் கேட்காத தந்தை அப்படி இறைஞ்சதல்லாக கேட்கும்போது அவனால் அதற்கு மேல் தந்தையை எதிர்த்து வாதாட முடியவில்லை. மனத்திற்கு ஒப்புதல் இல்லாமலே திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் ரகுநந்தர். அதே நேரம் சுபரூபாவின் வீட்டிலும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது. ஏனி
என்ன உயிரோட கொல்றதுக்கே நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்டார் பானுமதி. ஏம்மா அப்படி பேசுற என்று சுவரூபா வருத்தமாக கேட்க, பின்ன என்னடி, இன்னும் 2 நாள்ல நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. உன் அப்பாவும் போய் சேர்த்துட்டாரு. இப்ப அடுத்து உன் வாழ்க்கைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது சாமியே நேரா வந்து வர கொடுக்கறது மாதிரி என் அண்ணன் அவர் பையனுக்கே உன்னை கட்டி வைக்கிறேன்னு சொல்றாரு. மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்ற. கொஞ்சம் கூட யோசனை வேண்டாம், எதிர்காலத்தை பத்தி பயம் வேண்டாம் என்று கோபமாக பொறித்தார். எனக்கு எதுவும் வேண்டாமா, என்னை இப்படியே இருக்க விடுது, அது போதும் என்றாள் சுபா. அப்படியே வாயில கோட்டனா என்று இளைய மகளை அடிக்க பாய்ந்த அன்னையை மூத்த மகள் வெடித்துக் கொண்டாள். என்ன மதன், அவகிட்ட பொறுமை அடிச்சு சொல்லுங்க, கேட்டுப்பா, அதை விட்டுட்டு என்று அன்னையை கடிந்து கொட்டாள் சித்ரா. பொறுமையா சொல்ற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறாளா? இவ இருக்கிற அழகுக்கு எவனும் சீல்ட கூட மாட்டேங்கிறான். அவளுக்கு பார்த்து எடுத்து செய்ய வேண்டிய மனுஷனும் நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது தானா வர்ற வாழ்க்கையை ஏத்துக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு விதட்டாவதம் பேசிட்டு இருக்கா என்றார் கோபமாக. பேச்சோடு பேச்சாக அன்னை தன்னை மட்டம் தட்டுவதை கேட்டபடி வெறித்து பார்த்தாள் சுபா. பரிதாம பார்த்து யார் போடுற வாழ்க்கை பிச்சையும் எனக்கு வேண்டாமா என்று தான் சொன்னதிலேயே நிலையாக நின்றாள் சுபா. இப்படி நீ என்ன தைரியத்துல சொல்ற? இதுவரைக்கும் உன் முகத்தை தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப ராசியா சொல்றாங்க. உன்னோட கல்யாணம் வேற நின்று இருக்கு. இந்த நிலைமையில எவன் உன்னை கட்ட வருமா? என்னவோ உனக்கு மாப்பிள்ள வந்து வீட்டு வாசல்ல வரிசையா நிக்கிற மாதிரி தென்னாவட்டா பேசிட்டு இருக்க. இப்ப என் அண்ணன் மக ரகுவ விட்டான், வேற யார் இருக்கா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ற வழிய பாரு என்றார். முடியாதுமா, வாழ்க்கை முழுக்க தனியா வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர உன் அண்ணன் மகனை மட்டும் கண்டிப்பா கட்டிக்க மாட்டேன். அவன் மட்டும் பெரிய யோக்கியம் நினைச்சியா? அவனுக்கு என்ன கண்ணாலே பிடிக்காது. ஏன் ஒரு முறை என்ன கேவலமா கூட பேசியிருக்கா. அவனை கல்யாணம் பண்ண சொல்றியா என்ன? அதெல்லாம் முடியவே முடியாது என்றாள் மகள். அது ஏதோ அத்தை மகன்னு விளையாட்டா சொல்லியிருப்பாண்டி, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு என்று சாதாரணமாக சொன்ன அன்னையை கோபத்துடன் பார்த்தாள் சுபா. இந்த அம்மாவுக்கு ஏன் நான் சொல்ல வர்றது புரியவே மாட்டேங்குது என்று தமக்கையிடம் இயலாமையுடன் கேட்டாள். ஒன்ன ஒருத்த கையில பிடிச்சு கொடுக்கறோன்னு தவிம்பது சுபா, நீதான் உன் பிடிவாதத்தை விட்டு இறங்கி வாயேடி என்று சித்ராவை பார்த்ததும் அவளுக்கு கோபம் வந்தது. தன்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா என்ற இயலாமைதான் அவளை ஆட்கொண்டது. அந்த நேரம் தந்தையை வெகுவாக தேடியது அவள் மனம். சுபாமாவுக்கு பிடிக்கலனா கட்டாயப்படுத்தக்கூடாது பானு என்று எடுத்து சொல்லியிருப்பார். ஏப்பா என்னை விட்டு போனீங்கள் என்று கண்ணீருடன் தந்தையை தேடினாள் பெண். இந்த பார் சுபா, அம்மா சொல்றத கேள். உன்னோட அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ இன்னும் 2 நாள்ல அவ குடும்பத்தை தேடி போயிருவா. அப்பா நம்மளை விட்டுட்டு இப்படி திடீர்னு போவார்னு எதிர்பார்த்தவா என்ன? ஆனா இதோ நடந்துருச்சு. நாளை பின்ன நானும் எந்த நேரம் போய் சேருவேன்னு தெரியாது. நானும் போயிட்டா உனக்கு யார் இருக்கா சொல்லு என்ற நயமாகவும் எடுத்து சொல்லி பார்த்தார் பானுமதி. கல்யாணம் தான் வாழ்க்கையம்மா, என்னை இப்படியே விடுங்களே என்ற அலுப்புடன் சொன்ன மகளை கோபமாக பார்த்த பானுமதி, சரிடி சரி, நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால உயிரோட வாழ முடியாது. நானும் உன் அப்பா போன இடத்துக்கே போறேன். நீ தனியா நிம்மதியா இரு என்று மிரட்டலை கையில் எடுத்திருந்தார். தந்தையை தற்போதுதான் பறிகொடுத்திருந்த வேளையில் அன்னையும் அப்படி பேசியது அவளுக்கு மிகுந்த வேதனையை தந்தது. தான் சம்மதம் சொல்லும் வரை அன்னை விடமாட்டார் என்பது புரிந்துவிட விருப்பமே இல்லாமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் சுவரூபா. ஒரு திருமணத்திற்கு வீட்டு பெரியவர்களின் சம்மதமும் வேண்டும்தான். ஆனால் அது வற்புறுத்தலாக மாறும்போது வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க போகும் தம்பதியருக்கு அது எத்தனை பிரச்சனைகளை, மன உளைச்சலை தரும் என்பதை பெரியவர்கள் உணரவே இல்லை.